ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பாஸ்தா செய்முறையில் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் சேர்க்காமலே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. மிக்ஸி ஜாரில் ஒரு கப் வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 50 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 வால்நட் சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாஸ்தா செய்கிறதுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கலர் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக மாறினக்கப்புறம் நம்ம கேப்சிகமோட மஷ்ரூமும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் போல் மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மஷ்ரூமும் பொன்னிறமாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூசணிக்காய் பன்னீர் சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவையும் கூட சேர்த்துக்கணும். நான் 1 கப் வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பம்ப்கின் பாஸ்தா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பூசணிக்காய் விதை சேர்த்துக்கோங்க. பாஸ்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டைலில் நான் 2 வகையான பாஸ்தாவும் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட்டாக. அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.